கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்ற சமூக ஆர்வலர் மீது செல்போன் வீசி தாக்குதல் நடத்திய குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை கோரி கண்டன ஆர்ப்பாட்டம். வணக்கம் நண்பர்களே, உங்கள் வழக்கறிஞர் நண்பர். கடந்த ஆகஸ்ட் 15 கிராம சபை கூட்டம் தமிழ்நாடு முழுவதும் அமைதியாகவும் ஓரளவிற்கு சமூக ஆர்வலர்களுக்கு பாதுகாப்பாகவும் நடைபெற்றிருந்தது. அதே நேரத்தில் ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட இடங்களில் சமூக ஆர்வலர்கள் கிராம சபையில் கேள்வி கேட்டவர்கள் அதட்டப்பட்டதும் மிரட்டப்பட்டதும் நடந்திருக்கின்றது. இதற்கு மாற்று பரிகாரமாக நாம் தொடர்ச்சியாக காவல்துறை பாதுகாப்பு கோரி மனு கொடுத்து காவல்துறை பாதுகாப்பு மூலமாக கிராம சபை கூட்டங்களை ஓரளவிற்கு சமூக ஆர்வலருக்கு பாதுகாப்பாக நடத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் சிறிது வெற்றி பெற்றிருக்கின்றோம். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட தலையூர் என்கின்ற கிராமத்தில் சமூக ஆர்வலர் பழனிராஜா என்பவர் அந்த கிராமத்தில் மத்திய அரசின் வீடு கட்டும் திட்டத்தில் நடைபெற்ற ஊழல்களை வெளிக்கொண்டு வந்து தமிழக அரசிடம் மத்திய அரசிடம் புகார் தெரிவித்திருக்கின்றார். அந்த கிராமத்தில் பவானி என்கின்ற பெண்மணி, மகேஸ்வரி மற்றும் லட்சுமி ஆகிய சகோதரிகளுக்கு மத்திய அரசு வீடு கட்டுவதற்கு கொடுத்துள்ள நிதி ஊழல் செய்யப்பட்டுள்ளது, கையாடப்பட்டுள்ளது. கழிவறை கட்டும் திட்டத்தில் மிகப்பெரிய அளவில் தலையூர் கிராமத்தில் ஊழல் நடந்திருக்கின்றது. பசுமை வீடு, மத்திய அரசின் வீடு கட்டும் திட்டங்கள் போன்ற திட்டங்களில் மிகப்பெரிய அளவில் இந்த கிராமத்தில் நடந்துள்ள ஊழலை சமூக ஆர்வலர் பழனிராஜா கண்டுபிடித்து கடந்த 2 ஆண்டுகளாக சட்டத்தின் பிடியில் கொண்டு வந்து நடவடிக்கை எடுப்பதற்கு பல்வேறு புகார் மனுக்களை கொடுத்து சட்ட நடவடிக்கைகளை கொண்டு வந்திருக்கின்றார். ஆகஸ்ட் 15 கிராம சபை கூட்டத்தில் சமூக ஆர்வலர் பழனிராஜா அவர்கள் கிராம சபை உறுப்பினர்களோடு அமர்ந்திருக்கின்றார். கிராம சபை கூட்டம் துவங்கக்கூடிய நேரத்தில் சமூக விரோத சக்திகள் சட்டவிரோதமாக மத்திய அரசு வீடு கட்டும் திட்டத்தில் ஒப்பந்ததாரர் என்று சொல்லிக்கொண்டு வீடு கட்டும் பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய சட்டவிரோத ஒப்பந்ததாரர்கள் அவருடைய சட்டவிரோதமான வருமானம் பாதிப்பதால் சமூக ஆர்வலர் மீது கோபம் கொண்டு கிராம சபை கூட்டத்தில் காவல்துறை பாதுகாப்பு இருக்கின்ற சூழல் உதவி வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள சூழலில் கிராம நிர்வாக அலுவலர், அரசு ஊழியர்கள், காவல்துறை எவ்வளவு பேருக்கு முன்பாக கிராம சபை கூட்டத்தில் போலி ஒப்பந்ததாரர், சட்டவிரோத ஒப்பந்ததாரர் தன்னுடைய கைபேசி எடுத்து அடித்து கொலைவெறி தாக்குதல் நடத்தி மிரட்டல் விடுத்து கொச்சை வார்த்தைகளால் திட்டி கிராம சபை கூட்டத்தில் விரும்பத்தகாத நிகழ்வுகளை உருவாக்கி இருக்கின்றார். இதில் சமூக ஆர்வலர் பழனிராஜா காயமடைந்து பாதிக்கப்பட்ட நிலைமையில் அங்கிருந்த அரசு ஊழியர்கள், காவல்துறை சார்ந்த யாரும் சமூக ஆர்வலர் உதவி செய்யாத நிலைமையில் அவர் வேறு வழி இல்லாமல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று காவல்துறையில் புகார் செய்திருக்கின்றார். நாம் எதிர்பார்த்தது போல் நம்முடைய காவல்துறை பாதிக்கப்பட்ட சமூக ஆர்வலர் மீது பொய் வழக்கு பதிவு செய்திருக்கின்றார்கள். நம்முடைய சமூக ஆர்வலர் கொடுத்த வழக்கில் தொடர் அழுத்தம் காரணமாக வேறு வழி இல்லாமல் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு நியாயமான நேர்மையான காவல்துறை விசாரணை இல்லாமல் இருக்கின்றது. காவல்துறைக்கு முன்பாகவே கிராம சபை கூட்டத்தில் நடந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் காவல்துறை சார்ந்தவர்கள் தன்னிச்சையாக வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க தவறியிருக்கின்றார்கள். இது தொடர்பாக அவர்கள் அறிக்கை கொடுத்தது கூட ஒரு கேள்விக்குறியான நிலைமை இருக்கின்றது. கிராம நிர்வாக அலுவலர் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு முன்பாகவே ஒரு சட்ட மீறல் நடந்திருக்கின்றது. வழக்கமாக கிராம நிர்வாக அலுவலர் அந்த கிராமத்தில் நடக்கூடிய ஒவ்வொரு சட்ட மீறல்கள் தொடர்பாகவும் வருவாய் கோட்டாட்சியருக்கு சட்டம் ஒழுங்கு அறிக்கையினை எக்ஸ்பிரஸ் அறிக்கையாக உடனடியாக அனுப்பி வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட அறிக்கையை தலையூத்து கிராமத்தில் சமூக ஆர்வலர் பாதிக்கப்பட்ட தொடர்பான விஷயத்தில் கிராம நிர்வாக அலுவலர் அனுப்பாமல் இருந்திருக்கின்றார். உதவி வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள நிலையில் அவர் காவல்துறையில் புகார் கொடுத்திருக்க வேண்டும். சட்டத்தை காப்பாற்றுவதற்கு கிராம சபையில் பங்கேற்ற அரசு ஊழியர்கள் போதுமான நடவடிக்கைகள் எடுத்திருக்க வேண்டும். யாருமே அந்த நடவடிக்கை எடுத்ததாக
எங்கும் பதிவுகள் இல்லை, தரவுகள் இல்லை. இந்த சூழ்நிலையில் வேறு வழி இல்லாமல் சமூக ஆர்வலர்களை திரட்டி 10 ரூபாய் இயக்கமும் சமூக ஆர்வலர்களும் எதிர்வரும் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி அளவில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நன்னிலம் ஊராட்சி ஒன்றியம் தலையூர் கிராமத்தில் சமூக ஆர்வலர் பழனிராஜா அவர்கள் கிராம சபை கூட்டத்தில் பாதிக்கப்பட்ட தொடர்பாக நேர்மையான நியாயமான சட்ட நடவடிக்கை கோரியும் குற்றவாளிகளை குண்டர் தரிசனத்தில் கைது செய்ய கோரியும் உடந்தையாக இந்த ஊராட்சி தலைவர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர், உதவி வட்டார வளர்ச்சி அலுவலர், கிராம நிர்வாக அலுவலர், வேடிக்கை பார்த்த காவல்துறை ஊழியர்கள் மீது சட்டப்படியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தியும் தமிழகம் முழுவதும் கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்கக்கூடிய சமூக ஆர்வலர்களுக்கு, கிராம சபை உறுப்பினர்களுக்கு தமிழக அரசும் காவல்துறையும் போதுமான பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தியும் கிராம சபை கூட்டங்கள் சட்டப்படி நியாயமாக நேர்மையாக கிராம பாராளுமன்றம் போல் நடத்துவதற்கு தமிழக அரசு போதுமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தியும் எதிர்வரும் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி அளவில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர் பங்கேற்கக்கூடிய மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்ட போராட்டம் நடைபெறுகின்றது. நம்முடைய தொடர் முயற்சிகளின் விளைவாக சமூக ஆர்வலர்கள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு ஆதரவாக நாம் தொடர்ந்து குரல் கொடுத்ததனுடைய விளைவாக கடந்த 2 ஆண்டுகளாக கிராம சபை கூட்டத்தில் சமூக ஆர்வலர்களுக்கு எதிரான தாக்குதல் குறைந்திருக்கின்றது. இருந்தாலும் கூட ஒவ்வொரு கிராம சபை கூட்டத்திலும் சாதாரணமாக 100க்கும் மேற்பட்ட இடங்களில் மிரட்டல்கள், அச்சுறுத்தல்கள் என்கிற செய்தி மிகவும் வருத்தத்தை அளிக்கின்றது. இந்தியாவுடைய முதுகெலும்பான கிராமங்கள் வளர வேண்டும் என்றால், கிராமங்களில் சட்டத்தின் ஆட்சி மலர வேண்டும் என்றால், கிராம சபை கூட்டம் சட்டத்திற்குட்பட்டு நியாயமாக நேர்மையாக நடைபெற வேண்டும். கிராம சபையில் கேள்வி கேட்பவர்கள் கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்று விவாதங்களில் கலந்து கொள்பவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழல் இருந்தால் மட்டும்தான் தொடர்ச்சியாக அந்த கிராமத்தை மாற்றுவதற்கு, அந்த கிராமத்தை சீரமைப்பதற்கு, கிராமத்தினுடைய வளர்ச்சிக்கான விஷயங்களை கையில் எடுப்பதற்கு, சமுதாயத்தின் மீது அக்கறையுள்ள சமூக ஆர்வலர்களுக்கு ஒரு உரிய சூழல் ஏற்படும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்குவதற்கு நாம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம். அதனுடைய ஒரு கட்டமாக திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் ஊராட்சி ஒன்றியம் தலையூர் கிராமத்தில் சமூக ஆர்வலர் பழனிராஜா அவர்கள் பாதிக்கப்பட்டதற்கு நீதி கேட்டு திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி அளவில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்ட போராட்டம் நடைபெறுகின்றது. தமிழகம் முழுவதும் உள்ள சமூக ஆர்வலர்கள், தகவல் ஆர்வலர்கள், கிராம வளர்ச்சியின் மீது அக்கறை கொண்ட கிராம சபை ஆர்வலர்கள் பெருந்தளவு கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றி பெற வைப்பதற்கு, சமூகங்களுக்கான பாதுகாப்பினை உறுதி செய்வதற்கு, கிராம சபை கூட்டங்களை நேர்மையாக நியாயமாக நடத்துவதற்கு நம்முடைய குரலை உரத்த குரலில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு எதிர்வரும் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி அளவில் நம்முடைய கருத்துக்களை, எதிர்ப்பை திருவாரூரில் பதிவு செய்வோம். அனைவரும் வாரி. நன்றி, வணக்கம்.